ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் விஎல்சிசியோடைய ஸ்கின் ஒயிட்டனிங் மினி ஃபேஷியல் கிட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இதோடைய ரிசல்ட் இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஎல்சிசியோட ஸ்கின் ஒயிட்டனிங் மினி ஃபேஷியல் கிட் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் தான் வருது. இது ஒன் டைம் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இது 5 ஸ்டெப் ஃபேஷியல் கிட். இதோடைய ப்ரைஸ் 99, ஆனால் நான் 94 ருபீஸ்க்கு வாங்கினேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள 5 சாஷேஸ் தான் இருக்குது. இது ஒன் டைம் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அவங்களே நம்பர் போட்டு கொடுத்துக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளென்சர் கம் டோனர். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேஷியலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் அவங்களே அதை ஃபஸ்ட் ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சாஷேயில் கிளென்சர் அண்ட் டோனர் இருக்குது. நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணால் போதும். மசாஜ் பண்ணி வாஷ்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே மசாஜ் பண்ணி விட்டால் அதுவே அப்சர்வ் ஆகிடும். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப் ஃபேஷியல் ஸ்க்ரப். ஃபேஷியல் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். நம்ம ஸ்கின்னில் டெட் செல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஒன்ஸ் இந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டாலே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் அண்ட் பிரைட்டாகவும் இருக்கும். இதில் ஜெல் டைப்பில் தான் இருக்குது இந்த ஸ்க்ரப்பு. இதில் ஒரு சின்ன சின்ன சில்வர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப மைன்யூட்டான ஸ்க்ரப் தான் இது. ஸோ இது 8 to 10 மினிட்ஸ் நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அண்ட் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். 8 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுறப்பவே அந்த ஜெல்லாம் நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் 8 மினிட்ஸ் நம்ம ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 ஃபேஷியல் மசாஜிங். அண்ட் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுறப்போ ஃபேஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலே ஒரு நேச்சுரலான க்ளோ கிடைக்கும். இது மசாஜ் ஜெல் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஜெல் வச்சு நம்ம ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணணும். அண்ட் இதில் மோஸ்ட் ஆலோவேரா தான் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இப்போது இது நல்லா ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. இது நல்லா நம்ம ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணணும். 8 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணால் அதுவே அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் இதை வாஷ்லாம் நம்ம பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுட்டு ஸ்டெப் 4க்கு போகலாம். அடுத்தது ஸ்டெப் 4 ஃபேஷியல் க்ரீம். இது வரைக்கும் நம்ம பண்ணது ஃபேஷியலோடைய பேசிக் ஸ்டெப்ஸ் தான். இப்போ தான் ஃபேஷியல் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இது 8 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணினதுக்கப்புறம் வைப் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இது க்ரீம் பேஸில் தான் இருக்குது. இதை நல்லா நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி 8 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும். இது மசாஜ் பண்ணுறப்ப லைட்டான இரிட்டேஷன் இருக்கும். அது ஏன் இருக்குதுன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் அண்ட் டர்ட்லாம் ரிமூவ் ஆகிறதுனால லைட்டான இரிட்டேஷன் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 8 to 10 மினிட்ஸ் ஒரு ஸ்பாஞ்சில் நல்லா இதை வைப் பண்ணி எடுத்துடணும். இப்போது ஸ்டெப் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4க்கு அப்புறம் நம்ம ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அண்ட் லைட்டாக ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போது ஸ்டெப் 4 முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 ஃபேஷியல் பேக். இதில் டர்மரிக் அண்ட் கிரேப் சீடு இருக்குது. இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். இது ஓப்பன் பண்ணால் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, மட் மாதிரி இருக்குது. இதில் டர்மரிக் அண்ட் கிரேப் சீட் இருக்கிறதுனால அதோடைய பெனிஃபிட் லாஸ்ட்டாக நம்ம ஸ்கின்னில் நல்லா போகும். அண்ட் டர்மரிக் நம்ம ஃபேஸ்க்கு ஆஸ் யூஷுவல் க்ளோ கொடுக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஒரு 8 to 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இப்போது நம்ம 5 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட் த எண்ட் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாகவும் இருக்கும். நம்ம ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டேன்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இந்த ரேஞ்சில் வந்து மற்ற பிராண்ட்ஸை விட விஎல்சிசியில் வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். பர் பாக்ஸ் வந்து 99 அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.